Good morning, champions. I am Selvagnan from Gate He is my friend Bislim Bibesh. He is also from Gate Today we are going to see about rolling. சரி, ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிசம் ஆஃப் ரோலிங் பற்றி பார்த்துடலாம். ரோலிங் எப்படின்னா, ஃபஸ்ட் இனிஷியல் திக்னஸ் வந்து ஹெச்1 இருக்கும். அப்புறம் ஃபைனல் திக்னஸ் வந்து ஹெச்2 இருக்கும். ரெண்டு ரோலர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறதுனால அதோட கிரெயின் ஷேப் மாதிரி இது சின்னதாகிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுலேருந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் காண்டாக்ட் வரைக்கும் இருக்கிறத வந்து பைட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காண்டாக்ட் லெங்த்தை வந்து காண்டாக்ட் லெங்க்ங்கிறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளேன். இது நியூட்ரல் லைன். இது வந்து லேகிங் பிளேன்னு சொல்கிறாங்க. லேகிங் பிளேனில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா லேகிங் பிளேனோட அதிகமாக இருக்கும். ஃபார்வர்ட் பிளேனில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து அதோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெடக்ஷன் ஆஃப் திக்னஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை டிராஃப்ட்னு சொல்கிறாங்க. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு H1 - H2. இதில் ஹெச் அதிகமாக இருக்கும், H2 கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். டெல்டா ஹெச் மேக்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. μ² Rங்கிறாங்க. மியூங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. கண்டிஷன் ஆஃப் செல்ஃப் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும்னா மியூ வந்து tan θவோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த காண்டாக்டில் இருக்கக்கூடிய பைட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos θ is equal to 1 - Δh/2Rன்னு சொல்கிறாங்க. ப்ரொஜெக்டர் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொஜெக்டர் லென்த்தை எல்பின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து √R∆Hன்னு சொல்கிறாங்க. ப்ரொஜெக்டட் ஏரியாவுக்கு ப்ரொஜெக்டட் லென்த் இன்டூ பிரெத்துன்னு சொல்கிறாங்க. ஆர்ம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 0.5 இன்டூ ப்ரொஜெக்டட் லென்த் சொல்கிறாங்க. அது ஹாட் ரோலிங்க்கு. 0.45 இன்டூ ப்ரொஜெக்டட் லென்த் வந்து கோல்ட் ரோலிங் சொல்கிறாங்க. ரோலிங் ஃபோர்ஸ் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா F is equal to LP இன்டூ பிரெத் இன்டூ சிக்மா மீன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ஆர்ம் லென்த் டிவைட் பை 1000 சொல்கிறாங்க. பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டூ ஒமேகான்னு சொல்கிறாங்க. ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. இதோட யூனிட் வந்து வாட்டாக இருக்கும். அப்புறம் பேக் ஸ்லிப்புக்கு கண்டிஷன் பாருங்கள். -V1 - VR. இதில் வந்து V1 கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். டிவைடட் பை VR இன்டூ 100. ஃபார்வர்ட் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா VR - V2 பை VR இன்டூ 100. இதில் வந்து VR வந்து V2வோட கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 ஹை ரோலிங், அதாவது 6 வீல்ஸ் யூஸ் பண்ணி ரோல் பண்ணுறதுல வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து 4 ஹை ரோலிங், அப்புறம் 3 ஹை ரோலிங், அப்புறம் 2 ஹை ரோலிங் சொல்கிறாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.